அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றான கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க. சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக எதிரிகள், மறைமுக எதிர்ப்புகள் போன்றவை அடிக்கடி தொந்தரவு செய்யத்தான் செய்யும். அதனால சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ளும். ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறுகிறது. 1000 பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதை நீங்கள் திறம்பட எளிதாக தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு மற்றொரு புறம் இருக்கிறது. அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப முக்கியங்க. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்க. 6 போட்டு முடிவெடுங்க. ஒரு முறைக்கு 1000 முறை கூட நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஆனால் டக்குன்னு உடனுக்குடன் நீங்கள் முடிவெடுக்கிறதோ, அவசரத்தில் முடிவெடுக்கிறதோ, இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியத்தில் முடிவெடுக்கிறதோ வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது. அவசரமாக பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதுன்னு பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காதீங்க. அதனால் திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க. பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க. அந்த குடும்பம் சரி வருமா, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றவாறு, உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த வரன் இருக்க பெறுமா அப்படிங்கிறத 1000 முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அவசரமாக பெண் கிடைச்சா போதும், மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவசரமாக திருமண முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. அது எதிர்காலத்தில் பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப அவசியமாகிறது. சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். சக பணியாளர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறியிருப்பாங்க. அவர்கள் உங்களை பற்றி குறை சொல்வது, கோல் முற்றுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சக பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் அனுபவித்திருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ, தனிப்பட்ட விஷயமோ, இல்லை பணியிடம் சார்ந்த ரகசியங்களையோ சக பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களையே பிரச்சனையை இட்டு விட்டுடும். உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு விட்டுடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும், எந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணுமோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். அதே மாதிரி யாருடைய விஷயத்திலையும் நீங்களும் மூக்க நுழைக்க வேண்டாம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. விவசாயம், கட்டுமான தொழில் செய்கிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, பழ வியாபாரம் செய்கிறவங்க, சின்ன சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்கிறது.
அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா, அதை கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. எவ்வளவு பிரச்சனை உங்களுடைய தலைமையில் கொண்டு வந்து போட்டாலும் அதை சர்வ சாதாரணமாக சரி செய்து விடுவீங்க. அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கும் ஒரு விடிவு காலத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களை போல தான் வாழ்ந்தால் உங்களை போல வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அந்த 4 பேர் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களை இப்பொழுதே நீங்கள் தீட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. பிரச்சனை வருது, குடும்பத்தில் தகராறு வருது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை, கருத்து வேறுபாடு வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அடுக்கடுக்காக வரத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று தான். இருந்தாலும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்தி உங்களுடைய சாணக்கியத்தனமோ புத்திசாலித்தனமோ ஒரு எளிமையான அணுகுமுறை, அதாவது நிதானத்தோடு இருக்கக்கூடிய, பொறுமையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குது இல்லைங்களா? அதுதாங்க உங்கள் பிரச்சனையை எளிதாக்கும். அதுதான் வரக்கூடிய பிரச்சனையை கூட சிறிதாக்கி அதை அப்படியே முடிச்சிடும். அதை பெரிதாக்காமல், விளைவுகளை பெருசாக்காமல், உங்களுக்கு டென்ஷன் வராமல், கோபத்தை ஏற்படுத்தாமல், இதெல்லாம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக எளிதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடிச்சிருவீங்க. அதே மாதிரி கசப்பான அனுபவங்களும் சம்பவங்களும் இந்த நேரத்தில் சில பல பேருக்கு நடக்கிறது அப்படிங்கிறது உறுதியான விஷயம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள். அது எதில் வேணாலும் நடக்கலாம். குறிப்பாக 2 விஷயங்களில் அதீத கவனமாக இருங்க. உங்களுடைய பணியிடச் சூழல், வியாபாரம் தொழிலில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது. ஆனால் உங்களுடைய பணியிடச் சூழல், உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவையற்ற கசப்பான நிகழ்வுகள் இல்லை சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உறவுகள் மத்தியில் நீங்கள் பேசும்போது, உறவினர்கள் மத்தியில் பழகும்போது, அந்த இடத்துல ஒரு விசேஷத்துக்கு 4 பேர் கூடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கசப்பான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் உஷாராருங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவும் ஆழமாக இறங்கிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயம், நம்ம தம்பி தானே, நம்மளுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், நம்மளுடைய சகோதரர் சகோதரி, இந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இல்லை தூரத்து உறவினர்களாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். ஒரு விசேஷம் வருது, ஒரு கும்பலாக ஒரு ஒற்றுமையாக சேரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அலுவலகம் சம்மந்தப்பட்ட, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை சக பணியாளர்கள்கிட்டேயோ குடும்பத்திலேயோ இல்லை உங்களுடைய நண்பர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இதன் காரணமாக இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா கசப்பான நிகழ்வுகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது, சற்று குறைவாகவே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வந்து புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறதுங்க. வேறு அதாவது தொழிலை வந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் வந்து சிறு கால தாமதம் ஆகும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மற்றொரு புறம் கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும். வேலையில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழிலை வந்து விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க
கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் விஷயத்தில் வீண் விரயங்களை நீங்கள் குறைக்கிறதன் மூலமாக தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது.